மக்கள் வாங்கலாமா வேணாமா பயமுறுத்துதே தங்கம் விலை. நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குவதை இது மாதிரி ஏறிட்டு இருக்கே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போன வருஷம் இதே நேரம் எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதில் 73,000 இருந்தது ஒரு சவரன் 10 கிராம். இன்னைக்கு வந்து அதுவே 1,13,600. தங்கத்தில் ரேலி ஏன் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து திருப்பி ஒரு புரியாத புதிராக இருந்துட்டு. ட்ரூ, ஏன்னா தங்கம் விலை ஏறும் இறங்கும். இந்த வாட்டியும் ஏறுது இறங்குது, பட் இறங்குறதை விட ஏறுது ட்ரிபிள் ஆகிட்டே போயிட்டு அதிகமாக இருக்கு. 2022 தான் இதுக்கு ட்ரிகர் பாயிண்ட், ரஷ்யா யுக்ரைன் வார். ஸ்லோ எக்கனாமிக் growth இன் அமெரிக்கா, எம்ப்ளாய்மெண்ட்ஸும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் எல்லாம் கோல்டை வாங்குறாங்க. ஸோ ப்ளஸ் பொட்டென்ஷியல் ரேட் கட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கோல்டு ஏறுவதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு. மனிதர்களுடைய சைக்காலஜி என்னன்னா டச் அண்ட் ஃபீல். அந்த டச் அண்ட் ஃபீல்ல தங்கம் தான் முதல்ல இருக்கு. நார்மலாக வந்து ஒரு பெண் குழந்தைனாக்கா அவங்களுக்கு அந்த வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சவரன் 100 சவரன்கிறது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திலே இது வந்து இப்போ பெஞ்ச் மார்க். ஸோ அதனால அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிப்பாங்க. பை எண்ட் ஆஃப் தி இயர் 1 லட்சம் தொடும் மாஸ்டர் சவரம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். தங்கம் விலை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பேசணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது 40% உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்க. 84,000 தொட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்கலாம், மக்கள் வாங்கலாமா வேணாமா பயமுறுத்துதே தங்கம் விலை. தங்கம் வந்து பயமுறுத்தல் இருக்கு இல்லையா, இது வந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே. மெயினாக இந்தியாவில் வந்து இந்த பண்டிகை கால வரும்பொழுது, நவராத்திரி வருது, அடுத்தது தீபாவளி வருது இல்லையா, இதை வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு இந்திய மக்களுக்குள்ளே உள்ள ஒரு பாரம்பரிய ஒரு வழி என்னென்னா, தங்கத்தில் வந்து முதலீடு செய்யணும் இந்த மாதிரி சமயத்தில் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் அது வந்து ஃபுல்லாக தங்கத்தில் இந்த நாட்களில், பண்டிகை நாட்களில் வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குவதை இது மாதிரி ஏறிட்டு இருக்கே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தங்கம் நீங்களே சொன்னீங்கல்ல, தங்கம் பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே நேரம் எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதில் 73,000 இருந்தது. ஓகே, ஒரு சவரன். ஆமாம், ஒரு 10 கிராம். 10 கிராம். ஓகே. ஓகே. இன்றைக்கி வந்து அதுவே 1,13,600 இருக்குது. See the difference, எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 50%, 60% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. அதேமாதிரி குளோபல் மார்க்கெட்டில் எடுத்தோம்னா, அமெரிக்காவில் செப்டம்பர் 2023 அன்னிலிருந்து இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. $3,738 per ounce ஆயிருக்கு தங்கத்தினுடைய விலை. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ இந்த டபுள் இது மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது. இது இந்த ரேலி நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறது கடைசியில் ஃபைனலாக எடுத்துப்போம். இதெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துப்போம். ஓகே ஓகே. ஸோ இதில் இந்த ரேலி ஏன் ரேலி வந்தது, தங்கத்தில் ரேலி ஏன் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து திருப்பி ஒரு புரியாத புதிராக இருந்துட்டு. ட்ரூ, ஏன்னா தங்கம் விலை ஏறும் இறங்கும். இந்த வாட்டியும் ஏறுது இறங்குது, பட் இறங்குறதை விட ஏறுது ட்ரிபிள் ஆகிட்டே போயிட்டு அதிகமாக இருக்கு. ஸோ மெயினாக வந்து 2022 தான் இதுக்கு ட்ரிகர் பாயிண்ட், ரஷ்யா யுக்ரைன் வார், அதுலேருந்து ஏற ஆரம்பிச்சது. அடுத்தது மிடில் ஈஸ்ட் டென்ஷன், ஆமாம், ஈரான், இஸ்ரேல், தென் பாலஸ்தீன். ஸோ அங்கே வந்து ஒரே எமோஷன்ஸ், அடிதடி. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா கண்ட்ரிலையும் உள்ள சென்ட்ரல் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி நம்ம ஊரில் எல்லா நாடுலையும் என்ன பண்ணாங்க, உலகம் பூராவும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி தங்கத்தை வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்டும் ஏற ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, எம்சிஎக்ஸ்னு, அதில் வந்து செபி என்ன பண்ணாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்ஐசி, அப்புறம் வந்து இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதில் அவங்களும் இதில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆச்சு. ஸோ அதன் பிறகு தங்கத்தினுடைய டிமாண்டும் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரைஸை ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு காரணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஏன் இந்த டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கிட்டத்தட்ட $698.3 பில்லியன் இருந்தது. அந்த சமயத்தில் தங்கம் ஏறினதில்ல, அதனால் நம்மளுடைய ரிசர்வில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 4 பில்லியன் வந்து ஏறினது. அந்த ரிசர்வ் சொல்கிறோம் இல்லையா, தங்கத்தினாலே ஏறி இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸ் ஏறினதுனால. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாமும் தங்கத்தை வந்து அவங்களோட ரிசர்வுக்காக வந்து கையிருப்புக்காக அது வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தங்கம் கையில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்க 882 டன் மெட்ரிக் டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், செப்டம்பர் 24 மார்ச் 2025 இந்த பீரியடுக்குள்ளேயே 25 மெட்ரிக் டன் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஆர்பிஐயே வாங்கியிருக்கு, அதாவது கவர்மெண்ட் 25 மெட்ரிக் டன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே தங்கம் வாங்கிறத அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2025 எடுத்தோன்னு வச்சுங்களேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போலண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 டன் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஓகே, சைனா வந்து 13 டன்னு, இந்தியா வந்து 3 டன் வாங்கியிருக்கோம் அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே. ஸோ எஃபெக்டிவாக எல்லா கண்ட்ரீஸுமே இந்த தங்கம் வாங்கிறத இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தில் வரக்கூடிய டெபிசிட் இருக்குது பார்த்தீங்களா, மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து இப்போ என்னாச்சுன்னா ஒரு அன்சர்டனிட்டி, உலகம் பூராவுமே ஒரு அன்சர்டனிட்டி நிலவருது. ரெண்டாவது இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா எனி டைம் எல்லாருக்கும் பிங்க் கார்டை கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்குறான். அதனால் இந்த அன்சர்டனிட்டினால எல்லாரும் இந்த தங்கத்துக்குள்ளே வந்து நுழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த தங்கத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் சொன்னோம், கோல்டில் என்ன சொன்னோம், எலக்ட்ரானிக்காக வாங்கலாம், ETF சொன்னோம் இல்லையா. இந்த ETFம் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத முதலீடு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி. இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ETF பற்றி நிறைய பேசணும். லோக்கலாக சன் டிவி, தந்தி டிவி எல்லாத்துலேயுமே இதனுடைய டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 கிட்டத்தட்ட 21.9 பில்லியன் அமௌண்ட் வந்து கோல்டு ETFல வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு ETFல, 74% மந்த் ஆன் மந்த். ஓகே. ஸோ ரெண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் இயர் வந்து உள்ளுக்குள்ளே தங்கத்துக்குள்ளுக்குள்ளே வந்த பணம். இதில் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, இது வந்து ஒரு இட் இஸ் லைக் ஏ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான் இல்லையா. இன்வெஸ்ட் லைக் ஏ ஃபண்டு, ட்ரேட் லைக் ஏ ஷேரு. ஓகே, நம்ம ஒரு ஷேரை எப்படி ட்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி ETFல பண்ணலாம். நார்மலாக வித்ட்ரா பண்ணுவாங்கள்ல, ரிடம்ஷன்னு சொல்லுவோம்ல, அந்த வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 7 மாதத்தினுடைய லோவில் இருக்குது. யாருமே விற்கல, வாங்குறது தான் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே, புரியுது. ஓகே, 1.5 பில்லியன் விற்றுருக்காங்க, 22 பில்லியன் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் தங்கம் வந்து டோட்டலாக ETFலையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுக்கு வந்து பேஸ் வந்து தங்கம் தான். பட் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் மோடில் கொடுக்குறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 70 டன் தங்கம் ETFலேயே இருக்குது. ஓகே, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் இப்போ வந்து 22 கம்பெனிகள் வந்து இந்த தங்கத்தை ETF மூலிமா வாங்கி விற்பதற்கு இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 724 பில்லியன் நிதி முதலீடு உள்ளே வந்திருக்குது மூலிமா. ஸோ மெயினாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் அதுமாரி கோல்டு ETFும் வாங்குறாங்க. அதாவது தீபாவளி அன்று தனீந்திரா அப்படிம்பாங்க, அது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அது இப்போ சவுத் இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. ஸோ அதாவது அன்றைக்கி வந்து தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும் அப்படிங்கிறது அங்கேருந்து வந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம இங்கே அக்ஷய திருதியை மே மந்த்தில் அந்த கான்செப்டில் அதையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நார்த் அண்ட் சவுத்தில் 2 தனித்தனியாக கொண்டு வந்து இது ரெண்டுமே அந்த அந்த மாதம் ஃபுல்லாகவுமே எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல வந்து இந்த டோக்கனாக பண்ணுறதில். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, முதலீட்டாளர்கள் இந்த ஸ்டீப் ரேலி இல்லையா ஏறி இருக்கு, இது வந்து கூல் ஆஃப் ஆகுமா இல்லை ஃபர்தராக ஏறுமா
அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சென்ட்ரல் பேங்க்லயே கோல்டினுடைய டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் இந்தியாவுக்கு எங்க இருந்து தான் வாங்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏன்னா இப்ப தங்கம் அப்படின்னு வரும்போது இங்க வந்து கோலார் கோல்டு ஃபேக்டரி தான் எல்லாரும் பேசுவாங்க. அங்க இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை தாண்டி நம்ம வெளியவும் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்ப எங்க இருக்கு தங்கம்? எல்லாம் இம்போர்ட் தானே பண்றோம் நம்ம. அதுதான் கேட்கிறேன். இந்தியாவுல அது மாதிரியான இடம் எதுவுமே இல்லையா? ஆப்பிரிக்கால இருந்து வருது, நிறைய நாடுகள். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து நம்ம தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கேருந்து பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு, ஸோ அதே மாதிரி 2-3 இடத்துல இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி, எங்கேயுமே ஃபுல் கெப்பாசிட்டியில் அதை எடுக்கலை. ஓகே ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கமாடிட்டி. ஸோ அதை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி நமக்கு வரும்பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது அந்த அந்த தங்க வயல் மாரி வச்சுருக்காங்கல்ல, அந்த முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அவங்களில் வந்து அவங்களுமே ஒரு 1/3 தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அதுக்கும் வந்து அதனுடைய காஸ்ட்டும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே இன்பில்ட்டு. மெயினாக வந்து இந்த அவுட்லுக் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுமாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது, ஏன் எல்லா நாட்டிலையும் ஆர்பிஐ வாங்குறான்? நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஏன் எல்லா நாட்டிலையும் வாங்கணும்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது என்னன்னா, டாலர்னுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும். ஓகே. அதாவது எல்லாருமே என்ன இருந்ததுன்னா, ஒரு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா டாலரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம். எதுக்கு டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? இப்போ வந்து குளோபலாக எல்லாமே வந்து ஆன்லைனில் எந்தெந்த கரன்சி வேணாலும் நீங்கள் பண்ணலாங்கிற மாதிரி வந்தாச்சு. அதனால காமனா டாலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு டாலர் வந்து அந்த டாலருடைய யூசேஜே குறைஞ்சு போயிடும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து கையில் வந்து ஒரு ரிசர்வ் இருந்ததுன்னா டாலருடைய டிபெண்டன்சி குறையும். நம்ம அதை நம்பி இருக்க வேண்டிய குறையும் பொழுது, சாரகத்தன்மை குறையும் பொழுது நமக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லா நாடுகளுக்குமே அவங்களுடைய என்ன சொல்கிறது, உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். அதுமாரி அவங்களுடைய நெகோசியேஷன் திறனும் அதிகரிக்கும். அதனால தான் இப்போ ட்ரம்ப் போட்டு எல்லா நாடையும் போட்டு திணிக்கிறார். ஏன்னா அவங்களுடைய டாலரினுடைய ஆதிக்கம் உலகம் பூராவும் குறைந்து விட ஆரம்பித்து விட்டது. அதனால் டாலர் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க அதை வச்சு தான் வந்து உலகம் பூராவும் டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து குறையும். ஓகே. அப்போ இனிமேல் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குமா? டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை கோல்டை வந்து எல்லாரும் அதிகமாக வச்சுப்பாங்க. கோல்டு அதிகமாக வச்சுக்கும்போது ரிசர்வ் கூட இருக்கும்பொழுது ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டிரான்சாக்ஷனில் பேசுவதற்கு ஈஸியாக இருக்குது. ஓகே புரியுது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 800 பில்லியனுக்கு கோல்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கையில் கோல்டு இருக்கிறதுனால எந்த பொருளை வாங்கினாலும் அவங்க வந்து கோல்டை வச்சா பணம் கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரியில் வந்து அதுதான் கேட்டேன். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து ஒரு மெயின் டூலாக எல்லா கண்ட்ரியுமே இப்போ இந்தியாவையும் சைனாவையும் பார்த்து பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்தியா தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்குது தங்கம் வந்து கன்சியூம் பண்ணுவதில். அதுக்கு அடுத்தது தான் சைனா இருக்குது. ஸோ கோல்டனுடைய அவுட்லுக்கை பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத் இன் அமெரிக்கா. ரெண்டாவது, அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்ஸும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுமாரி உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் எல்லாம் கோல்டை வாங்குறாங்க. ஸோ ப்ளஸ் பொட்டென்ஷியல் ரேட் கட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து கோல்டு ஏறுவதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே ஓகே புரியுது. சென்டிமெண்ட் சப்போர்ட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுக்குது. அதனால் ஷார்ட் டேர்மில் மேபி ஒரு கரெக்ஷன் வருது அப்படிங்கிற போது எப்போ கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபண்டமெண்டல். டெக்னிக்கலாக சொல்ல இவ்வளோ ஏறி இருக்குது கீழே இவ்வளோ இறங்கும் அப்படி கிடையாது. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா ஷார்ட் டேர்மில் இந்த ரேட் கட் சொல்கிறோம்ல, இந்த ரேட் கட் டிலே ஆச்சுன்னா தங்கம் விலை இறங்கும். இரண்டாவது, எக்கனாமிக் டேட்டா சொன்னேன் இல்லையா அமெரிக்காவில், அதில் திடீர்னு ஏதாவது ஒரு அப்சைடு எனி சேஞ்சஸ் உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தங்கம் விலை இறங்கும். அந்த சமயத்தில் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டீப்பாக ஏறி இருக்கு இல்லையா, அதனால் 10% 15% வரலையும் இறங்கலாம். ஸோ அதை தவிர பெருசாக வந்து இப்பொழுதைக்கு இம்மீடியட்டாக விழக்கூடிய வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே. அதுமாதிரி இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் எல்லாம் ஓவர், ஆல் கண்ட்ரிஸ் ஆன் பீஸ் அப்படிங்கிற போது அந்த சமயத்தில் தான் இதில் வந்து ஒரு ரிலாக்ஸ் வரும். ஓகே. அண்ட் மக்களுமே வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன், விலை இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து தான் சார் அது கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தோணுது. அது எப்படி சார் அது? இட்ஸ் அ குட் கொஸ்டின். அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கன்சியூமர்னா தங்கத்தில் நம்ம தான்.
மெயினாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு, நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு, இந்தியா ஹவுஸ் ஹோல்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சூப்பர் பவர். நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், அவங்கவுங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கணுங்க. 24,000 டன் ஹவுஸ் ஹோல்டில் இருக்குது. 24,000 டன் ஹவுஸ் ஹோல்டில் தங்கத்தை வச்சுருக்காங்க. சேமிச்சு வச்சிருக்க ஃபிசிக்கல் கோல்ஸ் மட்டும். ஃபிசிக்கல் கோல்டு ஓகே. மட்டுமே 24,000 டன் இருக்குது. அதனால் மெயினாக இந்த ஆஸ்பீஷியஸ் டே அன்னைக்கு எல்லாரும் இன்னும் ஃபர்தராக வாங்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எதனாலலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்படின்னாக்க நமக்கு வழி வழியாக வருது. தாத்தா பாட்டி வந்து இந்த பேரம்பேத்திகளுக்கு சொல்கிறது, அதுபோல் அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு சொல்கிறது, அது மாதிரி வழி வழியாக வந்துட்டுருக்கு. அவங்க சொல்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் ஆல் ரியலிஸ்டிக் வே ஆஃப் நம்மளுடைய தாட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் குஷன். இப்போ திடீர்னு பணம் வேணும்னா தங்கத்தை வச்சு எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுட்டு வாவான்னு கூப்பிட்றான் இல்லையா? தங்கத்துக்கு நான் இவ்வளோ ரூபா கடன் கொடுக்குறேன், இவ்வளோ ரூபா எடுத்துங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கடன்லேயே சில பேங்க்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பேங்க்ஸாக இருக்கும். அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு வட்டியே கம்மியாக 2 லட்ச ரூபா வரையும் வாங்கிக்கலாம். நீங்கள் நார்மலாக 10% இருக்குன்னா 4.5% கொடுக்குறேன். நிறைய மார்க்கெட்டிங் வே ஆஃப் ஆக்டிவிட்டி தங்க கடனில் வந்திருக்குன்னு இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வெட்டிங். நார்மலாக வந்து ஒரு பெண் குழந்தைனாக்கா அவங்களுக்கு அந்த வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சவரன் 100 சவரன்கிறதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிருக்கு. ஒரு நடுத்தர வர்க்கத்திலே இது வந்து இப்போ பெஞ்ச் மார்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மூன்றாவது ஒரு ஒரு ரீஷேப் ஆஃப் பையிங் வந்து அதுவும் நடக்குது. பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே. அது மாதிரி இப்போ வந்து கேஷுவலாக சென்னையிலையும் சரி மும்பைலையும் சரி சில ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் கேட்டோம், உங்களுக்கு வியாபாரம் எப்படிப்பா நடக்குது, இது மாதிரி ஏறி இருக்குது, இது மாதிரி நாங்கள் வந்து போன வருஷமே உங்களுக்குலாம் சொன்னோம், நீங்கள் அதில் உஷாராயிருப்பீங்கன்னு நினச்சிருந்தோம், என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்குற போது அவங்களுடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பையிங் பேட்டர்னில் லக்ஸரி பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 50,000லேருந்து 1,00,000 வாங்குறாங்கல்ல, அந்த லெவலில் தான் வந்து தொய்வு நடந்திருக்கு. 20 to 30% தொய்வு அதில் தான் இருக்குது. பட் லக்ஸரி 50,000 to 1,00,000 வாங்குறவங்க தானே சார் மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. அதில் தான் தொய்வு வந்திருக்குங்கிறாங்க. லக்ஸரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை ஆப்வியஸாக கோல்டுன்னு வரும்போது எல்லாருமே கோல்டை மட்டும்தான் ஆப்ட் பண்ணுறாங்க. நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசியிருந்தோம், சில்வர்னுடைய விலையுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள்ஸ்க்குலாம் அதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதிரி பாகங்களில். அப்போ பிளாட்டினம்கான ரேட் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதற்கான மதிப்பு எப்படி இருக்கும்னு இருக்குது. அண்ட் டைமண்ட்ஸ் ரீசெண்டாகவே விலை எதுவுமே உயர்வு காணவே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சார். இதனால் எப்படி? சரி, நல்ல கேள்விமா. அது முதல்ல சில்வர் எடுத்துப்போம். சில்வர் வந்து அதாவது சொன்னேன் இல்லையா, கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதுபடி பார்க்கும்பொழுது சில்வர் வந்து இன்னும் பெரிய அளவில் ஏற ஆரம்பிக்கலை. சில்வரில் வந்து ஒரு நாள் மட்டும் நேற்று 1 கிலோ 3,000 ரூபாய் ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்தவரையிலையும் 2 இடத்துல உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ஃபேக்ட்ரி சைடு, அது மேனுஃபேக்சரிங் சைடு. மேனுஃபேக்சரிங் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் அதர் இதுலேயும் எல்லாமே சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக இப்போ வந்து சில்வரை வந்து அதிகமாக அவங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் சைடு அதிகரிச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவி வெஹிக்கிள் இருக்கு இல்லையா ஆட்டோமொபைலில், அதில் வந்து சில்வரை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இவி வந்து இப்போ ரேம்பப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த வெஹிக்கிள் வந்து ஜாஸ்தியாகும் பொழுது ஸோ அதனுடைய உபயோகத்தன்மையும் அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து இந்தியாவில் பெட்டராக இருக்குது. சைனாவும் திருப்பி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பெட்டர் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ சில்வர்னுடைய பையிங் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் கேட்டதில் வந்து டைமண்ட் ஏன் விலை ஏறலைன்னு சொன்னீங்க இல்லையா. டைமண்டை பொறுத்தவரை என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப்பினுடைய டேரிஃபில் வந்து நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க. அந்த பாலிஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து அதுக்கு அங்கே வந்து டேரிஃப் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாடு சந்தைகளில் வந்து டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, லோக்கலாக நம்ம வந்து எப்படி வந்து அதை விற்க முடியும். ஸோ இங்கே லோக்கலாக நீங்கள் ப்ரைஸ் ஏறினா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதனால் அதில் வந்து பெரிய ஒரு அதிகரிப்பு இல்லாமல் குறைஞ்ச விலையில் ஒரு பெட்டர் ப்ராடக்ட் வந்து எல்லாருமே இப்போ கொடுக்குற மாதிரி. ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இல்லைனாலும் லோக்கல் கன்சம்ஷனில் எப்படி நம்ம பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் அதில் நடந்துகிட்ருக்கு. அதுமாதிரி பிளாட்டினம் எடுத்திங்கன்னா, பிளாட்டினம் வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியறதில்ல. கோல்டை விட பிளாட்டினம் ஆன் த பெட்டர் குவாலிட்டி. பட் அதை வந்து அதிகமாக யாரும் வந்து அதுக்கிட்டக்க போகிறதில்ல.
அது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஷைனிங் தான். ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா மனிதர்களுடைய சைக்காலஜி என்னென்னா டச் அண்ட் ஃபீல். அந்த டச் அண்ட் ஃபீலில் தங்கம் தான் முதல்ல இருக்குது. ஓகே. ஸோ அதனால் எல்லாருமே அந்த 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 ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் அப்படிங்கிறதே இருக்கிறதுனால எல்லாருமே அந்த தங்கத்திலேயே அந்த அந்த முதலீடு போய்கொண்டிருக்கு. ஓகே, ட்ரூ. ஏன்னா எவ்வளோ விலை உயர்ந்தாலுமே நகை கடைகளில் இருக்கக்கூடிய கூட்டம் குறைய மாட்டேங்குது. அதை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபெஸ்டிவ் சீசன் வரல சார். ஃபெஸ்டிவ் சீசனில் விலை உயர்வு அப்படிங்கிறத நம்மளால காண முடியுது, டிமாண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே ஃபெஸ்டிவ் சீசனில் விலை உயரும் போது தான் இவங்க வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. இது எப்படி சார்? இது கன்சியூமராக நான் போய் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அது பெனிஃபிட் தானா அந்த ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறது? கண்டிப்பாக அந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் என்னென்னலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த ஆஃபர் வந்து கம்பேர் வித் த கோல்டு கரண்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆஃபரில் வந்து எவ்வளோ நமக்கு வந்து பெட்டராக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு பிஎம்எஸ் கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க தங்கம் வந்து அடுத்த ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவில் குளோபல் மார்க்கெட்லேயே ஒரு $3,900 to $5,000 per ounce வரலையும் ஏறக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் தங்கத்தை பொறுத்தவரை விலையேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே விலை ஏறுதே, தங்கத்தை வந்து நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம மக்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிற போது இந்தியாவை பொறுத்தவரை இது முதலீடு மட்டும் இல்லை. இது எப்படின்னாக்க நம்மளுடைய பாரம்பரியத்தோட பிணைத்த ஒரு காலத்தால் அழியாத சொத்துன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன், குழந்தை பிறந்த 10ஆவது நாள் அந்த குழந்தைக்கு ஒரு தங்கத்தில் தான் ஏதாவது போடுறாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தை வந்து அந்த தங்கத்தை வந்து 10 நாள்லேயே அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் எவ்ரிதிங் உங்களுடைய மைண்டுக்குள்ளே போகிறது தான். அதனால் தங்கம் வாங்குவது அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் எப்படியோ ஏதோ ஒன்று வாங்கணுன்ட்டு மக்களுக்கு வந்து அது மேலே உள்ள ஈர்ப்பு வந்து குறையாது. ஓகே. ஸோ பை எண்ட் ஆஃப் தி இயர் 1 லட்சம் தொடும் மாஸ்டர் சவரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? உங்களுடைய கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கு? அதான் ஆக்சுவலி வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு $5,000 per ounce அப்படிங்கிற போது இதிலிருந்து இன்னொரு ஒரு $1,200 per ounce ஏறும்போது இங்கே அது மாதிரி பார்த்துங்களேன் ஒரு 30-40% மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரிகிறது. ஓகே. அப்போ 1 லட்சம் சீக்கிரமாகவே கடந்துரும்னு சொல்ல வரீங்களா? வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஓகே சார். நம்ம தொடர்ந்து நிறைய பேசும். தெளிவான விவரங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.